பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளில் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்த உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்க மகிமைப்படுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் நான் பார்க்குறோம். போன வாரம் உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். புறஜாதி தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பு என்கிற ஒரு புத்தகம் தான் உபதியா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம் அதே மாதிரி புறஜாதி தேசத்துக்கு விரோதமான நியாய தீர்ப்பை கொண்டுள்ள ஒரு புத்தகம் தான். ஆனால் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலேயே ஒரு வித்தியாசமான புத்தகம் அப்படின்னா இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம். இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தை ஒரே லைன். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்கிறனால ஒரே லைன், ஒத்த வார்த்தைக்குரிய தீர்க்க தரிசனம், ஒத்த தீர்க்க தரிசனத்தை முழு 4 அதிகாரம் கொண்ட இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த ஒரே வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தை. மீது முழுவதுமே சரித்திரம் அடங்கின ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகம்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது ஏன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை ஒரே வார்த்தை தான் தீர்க்க தரிசன செய்தி, அதை ஏன் தீர்க்க தரிசன புத்தக வரிசையில வச்சிருக்காங்கன்னா, யோனா ஒரு தீர்க்கதரிசி என்பது எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதனால இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் அந்த அட்டவணையில வைத்திருக்காங்க. ஆனா அதுல மொத்தமா சொல்லப்பட்டிருக்குள்ள தீர்க்க தரிசன செய்தி என்னன்னா, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசன செய்தி என்பது இந்த அதிகாரத்துல உள்ளது நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த யோனா தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா எனும் தீர்க்கதரிசியின் குமாரனான யோனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். காத்தேப்பேர் ஊரானாகிய, காத்தேப்பேர் என்கிறதுனால ஒரு ஊர்ல அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன். அப்போ இவர் ஒரு தீர்க்கதரிசியின் மகன் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. அமித்தா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியின் குமாரன் தான் இவர். என்னது அப்ப இவங்க வழியாக தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து வந்ததாக நம்ம இதுல பார்க்க முடியும். இந்த காத்தேப்பேர் ஊரு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது செபுலோன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பில் உள்ள கலிலேயாவில் நாசரேத்துக்கு வடகிழக்கு திசையில 3 மைல் தூரத்தில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுறாங்க. செபுலோன் கோத்திரத்துக்கு கொடுத்த யோசுவா ஜனங்களுக்கு நிலப்பரப்பை பங்கிட்டு கொடுக்கும் போது செபுலோன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலப்பரப்பில் உள்ள கலிலேயாவில் நாசரேத்துக்கு வடகிழக்கு திசையில் 3 மைல் தூரத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த காத்தேப்பேர் என்கிறதான ஊர். இன்னும் இவரை குறித்த, இவருடைய குடும்பத்தை குறித்த வேறு எந்த இதுவும் நமக்கு பெருசா சொல்லப்படலை. ஆனா மிட்ராஸ் என்னும் பண்டைய யூத இலக்கியம், மிட்ராஸ் என்கிறதான பண்டைய யூத இலக்கியத்துல எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பிய சாரிபாத் விதவையின் மகன்தான் இந்த யோனா தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதற்கான சரியான குறிப்புகள், போதிய ஆதாரங்கள் என்பது எதுவுமே நம்முடைய வேதத்திலேயோ மற்ற ஆராய்ச்சி குறிப்புகளிலேயே இல்லை. ஆனா மிட்ராஸ் என்னும் பண்டைய யூத இலக்கியத்துல இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பிய சாரிபாத் விதவையின் மகன்தான் இந்த யோனா தீர்க்கதரிசி என்பது சொல்லப்படுகிறதா பார்க்க முடியும். இன்னும் இவரை குறித்து பார்த்தோம்னா, அதாவது 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ரெண்டாம் யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய 2ஆம் யெரொபெயாம், அந்த ராஜாவின் காலத்துலதான் இவர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனம் உரைத்ததை நம்ம 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். அதாவது இந்த யெரொபெயாமை குறித்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். யெரொபெயாமின் ஆட்சி காலத்துல இவர் பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனாலதான் ஆமோத்ஸ் என்ன செய்கிறார், இவருக்கு
விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்ததை நம்ம ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது நம்ம கண்டுகொண்டோம். ஆனாலும் இவர் என்னன்னா இந்த யோனா தீர்க்கதரிசி இந்த யெரொபெயாமுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை தான் நம்ம சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே காத்தை பெறுவரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரனான யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். தீர்க்கதரிசி நல்ல ஒரு சாதகமான தீர்க்க தரிசனத்தை யெரொபெயாமுக்கு செய்து சொல்லி இருக்கிறார். அதே போல அவர் என்ன செய்திருக்கிறார், ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யோனா தீர்க்கதரிசி யெரொபெயாமுக்கு ஒரு சாதகமான தீர்க்க தரிசன செய்தியை சொல்லியிருந்துதான் நம்ம பார்க்க முடியும். இவர் இந்த 2ஆம் யெரொபெயாமின் காலத்திலே இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இனி இந்த யோனா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய குணாதிசயத்தை அழகாக தெரிந்து வைத்திருந்த ஒரு தீர்க்கதரிசி என்பதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய இரக்க குணத்தை குறித்து அழகாக தெரிந்து வைத்திருந்த ஒரு தீர்க்கதரிசி என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தோம்னா, நினிவேக்கு ஆண்டவர் போக கட்டளையிட்ட போது அவர் எங்க செல்கிறார், தர்சீசுக்கு கடந்து செல்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி தர்சீசுக்கு கடந்து செல்கிறதற்கு காரணத்தை அவரே 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறார். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அவரை குறித்து, அதாவது இவருடைய முக்கிய பிரச்சனை என்னதுன்னா, இன்னும் 40 நாள் இருக்கு. 40 நாளுக்கு முன்ன நினிவேயை நியாயம் தீர்ப்பதுல இந்த யோனாக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நினிவே அசீரிய தேசத்தில் உள்ள ஒரு பெரிய மகா பெரிய நகரம். அதாவது அந்நாட்கள்ல அசீரிய தேசத்துக்கு தலைநகரமாக நினிவே இல்லை, ஆனா அசீரிய பட்டணத்தில் உள்ள மிகப்பெரிய நகரம், மாநகரமா இருந்ததுதான் இந்த நினிவே. அப்போ அசீரியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அசீரியர் தேசத்துக்கு தீங்கு வர்றதுல அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா 40 நாட்களுக்கு முன்பாக நினிவேக்கு போய் தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லும் போது, ஒருவேளை அந்த நினிவே ஜனங்கள் மனஸ்தாபப்பட்ட ஆண்டோடைய சமூகத்துல இரக்கத்துக்கு கெஞ்சினால் அவர் இரக்கமுள்ள தேவன். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். இதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நினிவேக்கு போக மாட்டேன், தர்சீசுக்கு போகிறேன்னு சொல்லி கப்பல் ஏறின செய்தியை நம்ம இந்த அதிகாரத்துல படிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகாக கற்றுக்கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசி என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டு பாரம்பரியத்திலையும் யோனா தீர்க்கதரிசி ரொம்ப அறியப்படுகிற ஒரு மேன்மையான தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததி யார் அடையாளத்தை தேடுகிறார்கள்? ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அதாவது வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் கொடுக்கிறார். எப்படி யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்துக்குள்ளாக என்ன செய்வாரா, 3 நாள் இருப்பார். பூமியின் இருதயத்துல 3 நாள் இருப்பார் என்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அந்த வேதபார
பாரகருக்கும் பரிசேயருக்கும் கொடுக்கிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அதை தான் இந்த அதாவது அதுல இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 41வது வசனத்துல யோனாவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார். அதேதான், அதாவது யோனாவை விட பெரியவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நினிவேக்கு விருப்பமே இல்லாம மனம் திரும்பும்படியாய் தீர்க்க தரிசனம் சொன்னவர் தான் இந்த யோனா. ஆனால் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பும்படியாக ஆர்வத்தோடு நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால யோனாவை விட பெரியவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது தெரியும். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே யோனா ஒரு மேன்மையாக கருதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்கிறதுனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை கொடுக்கிறத பார்க்கிறது. இதனாலதான் யோனா தீர்க்கதரிசி, அதாவது ஒரே வார்த்தையை கொண்ட ஒரு சென்டென்ஸை கொண்ட தீர்க்கதரிசன வார்த்தையை கொண்ட இந்த புத்தகமா இருந்தாலும் அதை தீர்க்கதரிசன அட்டவணையில வைத்திருப்பதற்கு காரணம் இதுவாதான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசனம் உரைத்த காலகட்டம் குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி, அதாவது யெரொபெயாம் ராஜா, 2ஆம் யெரொபெயாம் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த காலத்துல அது நம்ம குறித்து நன்றாக கற்றுக்கொண்ட முன்பாகவே நாட்களிலே செல்வ செழிப்பாக, தேசம் செல்வ செழிப்பாக மேலோங்கி நின்ற ஒரு நாட்களாக இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது என்பதை குறித்து நம்ம போன தீர்க்கதரிசன புத்தகத்தை, ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அப்படி உள்ள நாட்களிலே, அந்த நாட்களிலே அசீரியர்கள் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இருந்தார்கள். அந்த அசீரியா தேசத்தில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த நினிவே. இந்த நினிவே பட்டணத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அழைக்கப்பட்டார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதனுடைய சரித்திர பின்னணி என்பதை பார்க்கும்போது, அதாவது இந்த யெரொபெயாம் இந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அசீரியர்கள் வலுத்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நினிவே இன்னும் அசீரியாவுக்கு தலைநகரமாக்கப்படலை. எந்த நேரத்துல இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்டது, இதனுடைய சரித்திர பின்னணி என்னன்னா, யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அசீரியா தேசத்துல நினிவே தலைநகரமாக்கப்படவில்லை, ஆனால் பெரிய நகரமாக, ஒரு முக்கிய நகரமாக, அசீரிய தேசத்துல ஒரு முக்கிய நகரமாக காணப்பட்டதுதான் இந்த நினிவே பட்டணம். இந்த இஸ்ரவேலுக்கும் அசீரியாவுக்குமான பகை வந்த ஆரம்ப நாட்களிலேயே, ஆகாப் ராஜா ஆட்சி செய்த நாட்களிலேயே இஸ்ரவேல் தேசத்துக்கும் அசீரியாவுக்கும் பகை என்ன செய்து கொண்டிருந்தது, நடந்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆகாப்புக்கு பின்ன ஆட்சி செய்தவர் எகு என்ன செய்கிறார், அசீரிய படைகளோடு தன்னை இணைத்து கொண்டதுனால அவர் என்ன செய்தாராம், 3ஆம் சல்மன்சருக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அசீரியருடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது எகு, அதாவது ஆகாபுக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆட்சி அமைத்த இந்த எகு என்ன செய்தாராம், அசீரியர்களோடு தங்களை இணைத்து கொண்டதுனால அசீரியர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்தாராம். யெரொபெயாமின் தகப்பனான யோவாஸ் எனது அரசாண்டவரை, அதாவது யெரொபெயாம் 2ஆம் யெரொபெயாமின் தகப்பனான யோவாஸ் ஆட்சி செய்த வரைக்கும் இந்த அசீரியர்களுக்கு கப்பம் கட்டி வந்தார்களாம். யோனாவின் நாட்களில என்ன செய்தது, இந்த அசீரியாவுக்கு இருந்து இஸ்ரவேல் விடுபட்டு என்ன செய்தாங்க, அந்நாட்களில அசீரிய தேசம் தனியாக காணப்பட்டது, இவர்களுக்கு கப்பம் கட்டவில்லை. அப்படி அசீரிய தேசம் அந்நாட்களில் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பெரிய ஒரு ராஜ்யமாக வளர்ந்து வருகிற ஒரு தேசமாக காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் ஆண்டவர் என்ன செய்யறானா, இவர்களுடைய இந்த அசீரியர்களுடைய யுத்த முறை ரொம்ப கொடூரமாக, அரக்க குணம் கொண்டவர்களாக காணப்பட்டார்களாம். என்ன செய்வார்களாம், மற்ற ராஜ்யத்தை சிறைபிடித்து அவர்களுடைய ராஜாக்களை பிடித்து கொண்டு நாய்களை விட கேவலமாக நடத்தி அவர்களை கொல்லுவார்களாம். அவர்களுடைய
தோள்களை உரித்து ரொம்ப கொடுமையான நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டார்களாம். அப்படிப்பட்ட நாட்களிலே தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைத்ததை நம்ம பார்க்க முடியும். இதை குறித்து நாகும் தீர்க்கதரிசி நினிவேக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சொல்லுகிறார், அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அதாவது இவங்க இப்படி செய்வாங்களாம். நினிவே அதாவது அசீரியர்களுடைய யுத்த முறை யாரு என்னன்னு பார்க்காம ரொம்ப கொடூரமான யுத்த முறையை செய்தார்களாம். அதனாலதான் பின்னாட்களில் நினிவேக்கு விரோதமான நியாய தீர்ப்பை நாகும் எழுதும்போது அவள் குழந்தைகள், அவள் என்று நினிவேயை குறித்து சொல்லப்படுகிறது, எல்லா வீதிகளின் முனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிட காரணம் அசீரியர்கள் கொடுமையான ஒரு யுத்த முறையை கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் இருந்த எதிரியா இருந்த அசீரியாவுக்கு விரோதமாய் போய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டுமா, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஏன் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த யோனா தீர்க்கதரிசி வைத்திருந்ததுனாலதான் இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்யவில்லை என்றால் அங்கு போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதற்கு ரொம்ப யோசனை செய்து கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க போக மாட்டேன் என்று ஆண்டவரிடம் பிடிவாதம் செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். இனி இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திற்குள்ளாக கடந்து வரும்போது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் 4 அதிகாரங்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவது அதிகாரம் கப்பலில் யோனா என்று பிரிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது மீனின் வயிற்றில் யோனா. 3ஆம் அதிகாரத்துல நினிவேயில் யோனா. 4ஆம் அதிகாரத்துல நினிவேக்கு வெளியில் யோனா. இந்த நினிவே அதாவது இந்த யோனாவின் சரித்திர கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. முதல்ல கப்பலில் யோனாவை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், நினிவேக்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். 1-2 வசனங்கள்ல ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார், நினிவேக்கு போகாதபடி தர்சீசுக்கு கடந்து செல்கிறத பார்க்க முடியும். 3-6 வரை உள்ள வசனங்களை வாசித்து போகும்போது அங்க கப்பல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு, பெருங்காற்று வந்து கொந்தளிப்பு உண்டாகிறது. அப்புறம் அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு சொல்லி 7-13 வரை உள்ள வசனங்களை தேடி பார்க்கிறார்கள். யோனாவே அதாவது பெருங்காற்று வர்றதுக்கு, கடல்ல கொந்தளிப்பு வர்றதுக்கு யோனா தான் பிரச்சனைக்கு காரணம் என்பதை கண்டுபிடித்த போது கடல்ல 14-16 வரை உள்ள வசனங்கள்ல கடல்ல இந்த யோனா வீசப்படுகிறார். அடுத்ததாக 17ஆம் வசனத்துல யோனாவை மீன் விளங்குகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது யோனா மீனின் வயிற்றிலே இருக்கிறார். யோனா ஏறெடுத்து ஜெபம். 1-9 வரை உள்ள வசனங்களே யோனா வந்து மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 10ஆவது வசனத்திலே கரையிலே மீன் வந்து கக்கி போடுகிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல நினிவேக்கு போகும்படி கட்டளையை பெற்றுக்கொண்டு 1-2 வசனங்களிலே நினிவேக்கு போகிறார். நினிவேக்கு போகும் பாதையை குறித்து 3-4 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். நினிவேயின் மக்கள் மனம் திரும்புகிற செய்தியை 5-9 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். 10ஆவது வசனத்திலே நினிவே மன்னிக்கப்படுகிறத பார்க்க முடியும். நினிவேக்கு வெளியில் யோனா 4ஆம் அதிகாரத்துல அவர் நினிவே யோனாவின் முதல் கோபம். 2 முறை யோனா இந்த யோனா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2 முறை யோனா கோபப்படுகிறார். முதலாவது என்ன செய்கிறார், நினிவே ஆண்டவர் அழிக்காதபடி அதற்கு இரக்கம் காண்பித்ததினால கோபப்படுகிறார். 2வது ஆமணக்கு செடி அது பட்டு போனதுனால கோபப்படுகிறார். முதலாவது கோபம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அதை ஆமணக்கு செடியின் மூலம் ஆண்டவர் ஒரு பாடத்தை 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களை கற்றுக் கொடுக்கிறார். யோனாவின் 2ஆம் கோபம் 8 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். தெய்வீக கிருபையை குறித்த பாடத்தை 10 முதல் 11 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் ஒரே ஒரு செய்தியை அடுத்த வாரத்திலே நம்ம யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துக்குள்ளாக ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த இன்றைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்தை கூட தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். தேவனுடைய நாமத்தை குறித்து இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, யோனாவுடைய தலைமையில் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுக்கு மனவடிவு
வாசிக்கவும், தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். இதுல தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த இடத்துல 2 விதமான ஆண்டவருடைய தேவன் என்றால் எலோஹிம், கர்த்தர் என்றால் யாவே. அப்போ 2 விதமான ஆண்டவருடைய நாம எலோஹிமும் யாவே என்கிறதான 2 விதமான ஆண்டவருடைய நாமத்தை ஒன்றாக இணைக்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். தேவன் என்ற வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை எலோஹிம். அதாவது இந்த நினிவே ஜனங்கள் இந்த இடத்தை நம்ம யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது சில இடத்துல தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும், சில இடத்துல கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, அப்ப எலோஹிம் எல்லாரும் பயன்படுத்துகிற கடவுளுக்கு பொதுவாக சொல்லப்படுகிற வார்த்தை எலோஹிம். ஆனால் யாவே என்று அறியப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாவே என்று ஆண்டவர் அறியப்பட்டார். அதை தான் இந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அப்படின்னு சொல்ல. ஆனா நினிவே ஜனங்கள் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார்கள், மனுஷர்கள் மிருகங்கள் ரெட்டினால் முடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அதாவது நினிவே ஜனங்கள் சொல்லும் போதெல்லாம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாது, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. 10வது வசனத்திலே தேவன் நண்பர்களுக்கு கிரியைகளை பார்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மற்ற ஜனங்களுக்கு தேவனாக எலோஹிமாக அறியப்பட்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது யோனாக்கு பேசும்போது எல்லா இடத்திலும் கர்த்தரை நோக்கி, யோனா சொல்லும் போது கர்த்தாவே, அதாவது யாவே தேவனாக அறியப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நினிவேக்கு, அதாவது யோனாக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஆமணக்கு செடியை உருவாக்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலோஹிமாகவும் யாவே தேவனாகவும், புறஜாதி ஜனங்களுக்கும் நானே கர்த்தர், புறஜாதிகளின் ரட்சிப்புக்காகவும் நான் என்ன செய்வேன், நான் காத்திருக்கிற தேவன், ரட்சிப்பு என்னுடையது, யாருக்கு வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் என்னுடைய ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்பதை குறித்த ஒரு பெரிய செய்தியை இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் நம்மேலும் இரக்கம் பாராட்டினபடினால புறஜாதிகளாக எங்கோ என்றைக்கோ மடிந்து போக வேண்டிய நம்மேலும் இரக்கம் பாராட்டி நமக்கும் ஆண்டவர் கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். நாமும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற மேன்மையை கட்டளையிட்டிருக்கிறார். அதை தான் இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறதை தான் நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். வருகிற வாரத்திலே நம்ம யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துக்குள்ளாக போய் அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்போ புறஜாதிகளாகிய எங்கள் மேலும் எப்படி நினிவே மேலே இரக்கம் வைத்து நினிவேவின் அழிவுக்காக நீர் மனஸ்தாபப்பட்டீரோ, அதே போல எங்க மேலும் இரக்கம் வைத்து அப்பா எங்களுக்காக நீர் ஆண்டவரே எங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நீர் பாடுபட்டீரே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அதை புரிந்து கொண்டு உமக்காய் நிற்கக்கூடிய கிருபையை, வரங்களை, ஞானத்தை எங்களுக்கு தாங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.